சாப்பாடு வந்து அப்பா வந்து வாங்கி போயிட்டாரு. நான் வந்து ஆட்டுக்கு இந்த சவுண்டு வந்து வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து கரும்பற்ற வேலைக்கு தான் வந்திருக்காரு. அதனால அவருக்கு நம்ம வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2 பேருன்னா பெரியப்பாவுக்கு ஒரு சாப்பாடு, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சாப்பாடு எடுத்து போகிறோம். சன்னே அப்பாவுக்கு ஒன்று, அவங்க பெரியப்பாவுக்கு ஒன்று. அதனால் 2 பேர் போகிறோம். அப்படியே கொஞ்சம் சோளை கட்டிக்கின்னு கொஞ்சம் அப்படி பிள்ளை எடுத்துன்னு வரலான்ட்டு. வாங்க போகலாம். இன்னொரு ஐட்டம் போய் கருமட்டை போய் சாப்பிட எடுத்துக்கணும். தான் காய்ச்சி மாதம் தான் கருமட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போன காய்ச்சி மாதம் போய் பார்த்தோம். நம்ம இந்த காய்ச்சி மாதம் வந்து கருமட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அம்மா என்ன வேக வேகமாக போகிறீங்க போல? மணி ஆயிடுச்சுமா, மணி 9 ஆக போகுது. நல்லா கும்பலாக சாப்பிடும்போது நம்ம சாப்பிடுறது போது தான் சாப்பிடுவாங்க. நான் மட்டும் தனி எடுத்து சாப்பிட்டா சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்காது. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதுதான் கொஞ்சம் நேரம். அதுதான் நான் வேக வேகமாக போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு முன்னாடி வேகமாக போகிறானே. அம்மாவே டஃப் பண்ணிட்டு போகிறான். ஹீரோ எப்பயுமே நான் ஆடு ஓட்டி போனால் என் கூட வருவான். நான் சாப்பிட எப்பவுமே எங்கே போனாலும் என் கூட வருவான். ஹீரோ எனக்கு வந்து பாடி கார்டு போல என் கூட வருவான். அம்மா இன்னும் அங்கங்கே ஸ்டக்காகி நிற்கிறீங்க. நான் உன்னை கூட்டு பார்த்தா நான் அவ்வளோ ஒரு இருட்டாக இருக்கிறோம். ஃபோக்கஸ் லைட் வச்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். உளுந்து செட்டு வச்சு அடிக்க பிடிக்கலாம். மேல் நட்டமாக இருக்காது. ஆனால் உளுந்தை விட அதிகமாக பில்லு தான் இருக்கு போல. பில்லு இல்லை, அது வந்து கோரை காலத்துக்கு அழகாக ஒரு சாமியா. அடியில் தான் காய் நிறைய காய்க்குமே. இதான் உளுந்து. நம்ம எப்போதும் எங்கே காட்டவே இல்லை. காட்டாமல் நீங்கள் மேலே எடுத்து வேலை போட்டீங்க. இது வந்து கோரை. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சொன்ன மாதிரியே வந்து செடிக்கு கீழே தான் வந்து உளுந்து இருக்குது. பார்க்கவே பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து உளுந்து தான் நிறையா போட்டிருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக கோரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உளுந்து நல்லா பூலாக பூத்து நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்த வேலை விட்டு நீங்கள் எதோ வேலை பார்க்குறீங்க? சாப்பாடு வந்து அப்பா வந்து வாங்கி போயிட்டாரு. நான் வந்து ஆட்டுக்கு இந்த சவுண்டு வந்து வச்சு நம்ம குட்டிக்கு ஆடுக்கு இருக்கியா, அது தின்றதுனால உடைக்கிறோமா. சாப்பிட்டு போகிறாங்களா அப்போ? ஐயோ ஸ்டைல் பண்ணுறது என்ன சனைப்பா சாப்பிட்றியா? ஜெயிச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிறியா? ஜீரோ கூட பக்கத்தில் உட்காந்து மரம். நாங்கள் 3 பேர் வந்து சனை நாங்கள் சாப்பிட்றது வந்து கொடுத்துக்கு. மணிக்கு போய் 90 போட்டுன்னு வரேன். பசங்களை எடுத்து போய் கொடுத்து என்னதுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ கூட வந்து கரும்பு சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காட்சி பகுதி எலும்பா கரியாம கரும்பு அடிக்கிறாரு. கரும்பு எத்தனை வருஷம் வீட்டுக்கு பார்த்து எட்னாருன்னு சொல்லிடுறது. அம்மா என்ன சோளம் கட்டினு வரேன் சொன்னால் எதுவுமே கட்டினு வர மாதிரி? சோளம் கட்டினு வரேன்னு நினச்சேன். அப்போ நானே கொஞ்சம் கட்டினு வரேன், நீ வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு. நான் கரும்பு கேட்டது கூட ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுன்னு தரேம்மா அப்படி சொல்லிட்டாரு.
ஜாலியாக அழகாக ஃபன்னாக பேசின்னு சிரிச்சுன்னு கரும்பு எடுத்துக்கிறாங்க. கும்பலாக வேலை செஞ்சோன்னா ஒரு சந்தோஷம் தானே ஜாஸ்தி. நான் கூட களை கொத்த போனால் ஒரு 10 முன்னாடி களை கொத்த போனால் ஜாலியாக பேசின்னு சிரிச்சுன்னு தான் களை கொத்துமே. அப்போ தான் கொத்தவங்களுக்கு மழைப்பு தெரியாது சொல்லுவாங்க. பார்ப்பலாம். சரி. என்ன சுற்றி சுற்றி பார்த்துன்னு போகிறேன். எங்க வந்து செம்பருத்தி செடி பூத்துது பாருமா. பாரு சின்ன கோண்டு வாழை மரம் அதுல குளம் தள்ளிக்குது. நமக்கு எனக்கு என்ன வாழைன்னு தெரியல. ஆனால் கணிப்பு வந்து செவ்வாழை தான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பார்த்து கேஸ் என்ன வாழைன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த செம்பருத்தி சூப்பராக போச்சு. அங்கேயும் சிவப்பு கலர் செம்பருத்தி நிறைய பூத்துருக்கு. நான் காட்டுறேன். கிணறு கொட்டா கிட்ட தான். சூப்பராக இருக்குது. சாமி கூட வைக்கலாம். அம்மா சீரா நின்று 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 போகிறான். நின்றுட்டு போறாரு. ஒரு குருவி இருந்தாலும் எது உட்காந்துருந்தாலும் தேர்த்தின்னு விளையாடி ஜாலியாக போறாரு. அவருக்கு பிடிக்கிறது கேட்டல இல்லைன்னா நேரம் வந்து குருவி வழி வழி பண்ணுவார் அவரு. இது ஃபுல்லாகவே வேறு நெல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சுற்றிலும் வந்து கரும்பு போட்டிருக்காங்க. நடுவில் வந்து நெல் போட்டிருக்காங்க. என்னம்மா நின்ட்டீங்க? ஆமாம். கவனிக்கவே இல்லை. சாப்பாடு வச்சு போகிற அரிசி கிடக்குன்னு போயிட்டேன். நீ பின்னால் வந்து கவனிச்சு வந்துருப்பாரு. ஆமாம் நிறையா பூத்துக்குது பேர். சரி சரி. ஆனால் நிறையாவும் பூத்துருக்கு. அழகா நம்ம பக்கம் செம்பருத்தி செடி இதுவே வீட்டுக்கிட்டன்னு வச்சுக்க ரெகுலராக பறிச்சு சாமிக்கு வச்சிடலாம். வைப்பாங்க சாமிக்கு வந்து செம்பருத்தி பூ அழகாக வைப்பாங்க ரெகுலராக. இம்மா தூரம் இருக்கும். இம்மா தூரம் மெனக்கிட்டு வரமாட்டாங்க. இங்கேயே பூத்து இங்கேயே கொட்டுறது தான். இதனால திக்கா இருக்கு சிகப்பா. ரொம்ப நல்லா இருக்குதா? போலாமா? உச்சி வரைக்குமே பூ பூத்துருக்கு. ஜீரா போதும். ஒரு வழியாக வந்து அப்பாவுக்கு நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். அம்மாவை வந்து ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையை தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்தோடனே குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜில் வந்து இந்த மாதிரி தான் கரும்பட்டை போனாங்கன்னா காலைல போனாங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி நாங்களும் எடுத்து போய் கொடுத்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். போயிட்டு வரேன். டாட்டா பாய்.